ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான மார்க்கெட் மகாலட்சுமி அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் படங்க. இந்த படத்தில் சென்சிட்டிவான கண்டென்ட்டை பற்றியும் பேசியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோடைய அப்பா ஜென்ரலாகவே இந்த வரதட்சணைக்கெல்லாம் ஆசைப்படக்கூடிய ஒரு ஆளுங்க. அதனாலேயே ஹீரோக்கு இந்த படிப்பை படிக்க வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும், அதன் மூலமாக நமக்கு வரதட்சணையும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாரு. திருமண வயசு வந்த உடனே பணக்கார பொண்ணுங்களையே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் இவங்க எதிர்பார்த்த வரதட்சணையை வாங்க முடியும் அப்படின்ட்டு ஹீரோ அந்த பொண்ணுங்களெல்லாம் போய் மீட் பண்ணுறாரு. ஹீரோக்கு யாருமே பிடிக்கல. மார்க்கெட்ல வெஜிடபிள்ஸ் வித்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை உருகி உருகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அது வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டுல யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவங்க வீட்டுல எதிர்பார்க்கறது ஒரு பணக்கார பொண்ணு, வரதட்சணை. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்றதுனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு நர்சரி கிட்ட நின்று போன்ல அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்காருங்க. அப்பா என்னடானா அவரோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இவன் என்னடானா இவளோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சவுண்டா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நர்சரியோட ஓனர் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு, தம்பி தம்பி ஏன்பா காலங்காத்தாலே இப்படி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் சைலண்டா பேசலாம்ல அப்படிங்கும் போது சாரி சார் அப்படின்ட்டு ஹீரோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த நர்சரி ஓனரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோக்கு ஃபீல் ஆகுதுங்க. இந்த நர்சரி ஓனர் வேற யாரும் கிடையாதுங்க, ரொம்பவே ஃபேமஸான ஒரு புக் ரைட்டர். நாவல்லாம் கூட வெளியிட்டு இருக்காரு. அந்த நாவலை நம்ம ஹீரோ தொடர்ந்து படிக்கவும் செஞ்சிருக்காருங்க. சார் நீங்களா, உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நானு. ஆனா நீங்க என்ன சார் இங்க வந்து நர்சரியில செடிக்கு தண்ணியெல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது, ஏன்பா நான் ஒரு ரைட்டரா இருந்தா நாவலெல்லாம் எழுதுனா இங்க வந்து செடிக்கு தண்ணி ஊத்தக்கூடாதா என்ன? இது என்னோட நர்சரி தான்ப்பா. அது இருக்கட்டும், மோஸ்ட்லி என்னை யாருக்குமே தெரியாது. ஆனா நீ கரெக்டா வந்து பேசுற அப்படின்னா நீ உண்மையிலேயே என்னோட வாசகர் தானா அப்படின்னு டவுட் இருக்கு. நீ என்னோட எந்த புத்தகத்தை படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ கரெக்டா சொல்றாரு. அந்த புத்தகத்தை படிச்சா நீ கண்டிப்பா என்னோட ஃபேன் தான். சரி, எதுக்கு ரோட்ல நின்று அப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருந்த, உன் கதை என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்க, அதை விடுங்க சார், நீங்க என்ன சார் நர்சரியில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அடுத்த புக்கை எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், உன் பிரச்சனை என்ன அப்படின்றத என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோ +2 படிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல ஹீரோடைய அப்பா டீ கடைக்கு வந்திருக்காருங்க. அப்ப அப்பாவோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம மூர்த்தி இருக்கான் இல்லையா, அவனுடைய பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அமிச்சதுனால நல்ல வேலை, இப்ப நல்ல வரனும் கிடைச்சிருக்குது. அந்த வரன் மூலமா அவனுக்கு நிறைய வரதட்சணை கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்ல, வரதட்சணையா இவ்வளவு பணமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா ஆச்சரியப்பட்டிருக்காரு. பையனை என்ன படிக்க வைக்கலான்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, டிகிரி பண்ண வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல ஒரு நபர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீ என்னப்பா பண்ணிருக்க, என்ன ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, டிகிரி முடிச்சுட்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்றேன்னு சொல்றாரு. அந்த சம்பளமும் அவர் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கம்மியா தான் வருதுன்னு சொல்றாரு. பாத்தியா, இந்த பையன் டிகிரி முடிச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஊர்ல இந்த இன்ஜினியர்ஸ்க்கு தான் டிமாண்ட் ரொம்ப அதிகம். அதனால உன் பையனை இன்ஜினியரிங் பண்ண வையே அப்படின்னு சொல்ல, இன்ஜினியரிங் பண்ண வைக்கிறது ஓகே, அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படிங்கும் போது, ஆமா 5 to 6 லட்ச ரூபாய் செலவாகும். ஆனா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே. நாளைக்கு உன் பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா வரதட்சணையா நீ அந்த பணத்தை எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய அப்பா இதை பற்றி ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நிறைய செலவாகுமே, அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது அப்படிங்கும்போது எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி நம்ம பையனை படிக்க வச்சிடலாம். ஃபியூச்சரில் அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகும்போது வரதட்சணையாக நம்ம போட்ட பணத்தை எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி ஹீரோ கிட்டையும் நீ இன்ஜினியரிங் தாண்டா பண்ணுற அப்படின்னு ஹீரோட மைண்டையும் செட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு திருமண வயசு வந்துருச்சுங்க. நம்ம ஹீரோ இப்போ இன்ஜினியராக இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு ஐடி கம்பெனிலாம் நல்ல சேலரியில் தான் இருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பொண்ணு பார்க்கறதுக்காக காரில் கிளம்புறாருங்க. போகிற வழியில் ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்குறா. நான் ஒரு காஃபி ஷாப்புக்கு அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கேன், நான் இறங்கிக்கவா அப்படிங்கும்போது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வச்சிருக்கிற கிளாஸு, பர்ஸு, மொபைல் ஃபோனு இந்த மாதிரி பிராண்டடாக எல்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நீங்கள் ரொம்ப பிராண்டடான ஆள் போலையே அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம டேட் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ பட்டுன்னு காரை நிப்பாட்டி காரை விட்டு இறங்குங்கன்னு சொல்கிறாரு. என்னாச்சு கோச்சுக்கிட்டீங்களா அப்படிங்கும்போது, இல்லைங்க நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உடனே இந்த பொண்ணு சொல்கிறா, காஃபி ஷாப்பில் ஒரு சின்ன மீட்டிங்காக போகிறேன், உன்னோட நம்பர் என்கிட்ட தரவே இல்லை, நம்ம எப்போ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோ சொல்கிறாரு, அதுக்கு அவசியமே இருக்காது. நீ காஃபி ஷாப்பில் யாரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கியோ அந்த பையனே நான் தான். இனிமேல் நம்மலாம் மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலாக ஹீரோ பொண்ணு பார்க்கறதுக்காக வந்தார் இல்லையா, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். அது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பொண்ணு நம்ம இந்த பையனை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமையே காஃபி ஷாப்புக்கு ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வர வழியில் லிஃப்ட் கேட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு பையன்ட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இந்த பொண்ணு நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஹீரோ எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் எதுக்குடா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஆஃபீஸ்க்கு போய் அவரோட கொலீக்ஸ் கிட்ட இன்னைக்கு காலையில் நடந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணுறாரு. நான் என்ன பொண்ணு வேண்டாம்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வர பொண்ணு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் எப்படி அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோடைய அப்பா இன்னொரு பொண்ணை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுத்துருக்காருங்க. அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக நேராக பப்புக்கு போகிறாரு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு தான் எனக்கு இந்த இடம் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதெல்லாம்
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ட்ரிங்கை கொடுத்து குடிங்கன்னு சொல்லுது. ஹீரோ வேணாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எனக்காக குடிங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க பழக்கம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஜூஸை கொடுத்து குடிங்க அப்படிங்கும்போது ஹீரோ குடிக்கிறாரு. உன்னோட இந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக குடிக்காம உனக்கு வேணும் அப்படின்றத நீ கரெக்டாக சூஸ் பண்ணி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு பயன்படுத்திட்டு இருக்கிற காரோடைய விலை 1,50,00,000 ரூபாய். நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாருன்னா டௌரியோ 1,00,00,000 ரூபாய் தரேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதுதான் எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட பேசின விலை. அதெல்லாம் தாண்டி ஒரு காரை எடுக்கணும்னா டெஸ்ட் டிரைவ் பண்றது இல்லையா, அந்த மாதிரி உன்னையும் நான் டெஸ்ட் டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துருது. ஆளை விடுமா தாயே, நீ எதிர்பார்க்குற பையன் நான் கிடையாது, நான் ரிலேஷன்ஷிப்பை பெருசாக மதிக்கக்கூடிய ஒரு ஆள், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு வீட்டில் சொல்லிடுறாருங்க. இப்போ ஹீரோடைய அப்பா பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா பார்க்குற பொண்ணுங்களையெல்லாம் எதுக்குடா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க, 25 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் டௌரியா கொடுக்குறேன்னு சொன்னவங்களையெல்லாம் ரிஜெக்ட் பண்ண ஓகே, 1,00,00,000 ரூபா தரேன்னு சொல்கிறவங்களையெல்லாம் எதுக்காடா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போது, எனக்கு பிடிக்கணும் இல்லப்பா, உங்களுக்கு காசு தராங்க அப்படின்றதுக்காகலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோடைய அம்மாவும் மார்க்கெட்டுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வராங்க. அப்போ ஹீரோவோடைய அம்மா சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை யாராவது லவ் பண்ணுறியா, எதனால் பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் வேண்டாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம ஹீரோ நான் யாரையும் லவ் பண்ணலாமா, அப்பா காட்டுற பொண்ணுங்களெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சாதானே நான் ஓகே பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, சரி போ நீ அங்கே போய் காய்ங்கெல்லாம் வாங்கிட்டு வா, நான் இங்கே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் தனித்தனியாக போய் மார்க்கெட்டில் காய்ங்க வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சிட் ஃபண்டு அப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்டாக்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க போல். ஸோ அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் ஷார்ட்டேஜாக இருக்குது, அவள் பயங்கரமாக திட்டுவா அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோக மகாலட்சுமியோட அண்ணா அங்கே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ ஒருத்தர் மீன் வைக்கிறதுக்காக மீன்லாம் எடுத்துகிட்டு வராரு. உன்னை யார் இங்கே மீன் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாரு. மகாலட்சுமி தான் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு உடனே அவர் சைலண்ட் ஆயிடுறாரு. யார் இந்த மகாலட்சுமியோட பேரை கேட்ட உடனே ஒன்று ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஒவ்வொரு கடையிலையாக வந்து இந்த காசெல்லாம் வசூலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மகாலட்சுமி தாங்க நம்ம ஹீரோனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிருது. அவங்களும் இதே மார்க்கெட்டில் வெஜிடபிள் கடை ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக காசை வசூலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் விமனாக இருந்து மல்டிபிள் ஜாபை அசால்ட்டாக பண்ணுற விஷயத்தை பார்த்து ஹீரோ வியந்து போகிறாருங்க. இதே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கந்தவெட்டிக்காரன் கடன்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான். அவனுக்கு தகவல் போது இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒருத்தன் புதுசாக மீன் கடை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, மீன் கடை வைக்கிறதுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த மகாலட்சுமி நான் தான் பர்மிஷன் கொடுத்தா அவன் இங்கே தான் மீன் கடை போடுவான் அப்படிங்கும்போது, இது என் அண்ணனோட இடம், இந்த இடத்துல எப்படி நீ கடை போட விடலாம் அப்படிங்கும்போது, இது ஒன்றும் உன் அண்ணனோட இடமெல்லாம் கிடையாது, உன் அண்ணன் வந்து வம்பு பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணது, இது என்னோட அப்பாவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சண்டை போட்டு துரத்தி விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பரவாயில்ல, எல்லா பிரச்சனையும் ஒரு ஆளாக இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே காதல் வந்துடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் நம்ம ஹீரோவோடைய அப்பா வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு பணக்கார பொண்ணுங்களையா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாலும், ஹீரோவுடைய மனசுக்குள்ளே நமக்கு வரப்போகிற பொண்ணுக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சு வச்சிருப்பார் இல்லையா, அந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே மேட்ச் ஆகிற மாதிரி இந்த பொண்ணு இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இந்த சூழ்நிலையில் தான் இன்னொரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருதுங்க. நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, நேராக ஹீரோயின் கிட்டேயே போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலான்னு, அது என்ன வேலை இது என்ன வேலை அப்படின்னு கேட்டுட்டு அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து உடச்சு பார்க்கும்போது ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா வேற கஸ்டமர் எப்படி வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கும் ஹீரோடைய அம்மாக்கும் பயங்கர சண்டைங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோடைய அம்மா அங்கே காசை கையில் கொடுக்காம அப்படியே போட்டு போயிடுறாங்க. நீ என்ன கையில் கொடுக்காம இப்படி தூக்கி போட்டு போகிற, என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு கேள்வி கேட்க, ஹீரோடைய அம்மா பதில் சொல்ல, இரு எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவனை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து எதுக்குமா வம்பு, வாமா சைலண்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துடுறாருங்க. அப்புறம் தான் பேக் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு தெரிய வருது. அந்த பேக் எடுக்கிறதுக்காக ஹீரோ வராரு. பேக் எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உடனே எனக்கு சொல்லணும்னு தோணுது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயின் பயங்கர டென்ஷனாக ஹீரோ பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. அறையை வாங்கிட்டு நேராக அவங்க அம்மா கிட்ட வந்தால் அவங்க அம்மா ஒரு அறை விடுறாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கிட்டே அறையை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஜென்யூனாவே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அந்த ரைட்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நடந்த விஷயம் ஹீரோனுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஹீரோனோட ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா ஹீரோனுடைய அப்பா படுத்த படுக்கையாகவே இருந்துட்டு இருக்கிறாரு. ஹீரோனுடைய அண்ணன் பயங்கரமான குடிகாரருங்க. அம்மா வீட்டில் இருந்து அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இதுல இருந்தே தெரியுது. என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோனுடைய அண்ணா கிட்ட கேட்டால், கோட்டர் கொடுத்தா தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அதுக்கான காசை கொடுத்தா என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இவ வம்பு பண்ணவ பெரிய இடத்து பையன் மட்டும் தெரியும், காரில் வந்தாங்க,
அப்படின்னு சொல்ல ஹீரோனுடைய அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. எதுக்கு நீ தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போயிட்டு இருக்க, அது பெரிய இடத்து ஆளுங்க கூடலாம் எதுக்கு பிரச்சனைக்கு போற அப்படிங்கும்போது நான் ஒன்றும் பிரச்சனைக்கு போகல, அவங்களா தான் பிரச்சனைக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் லவ் யூ சொன்னதுனால தான் அடித்தேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோடைய ஆஃபீஸை காட்டுறாங்க. ஆஃபீஸில் வச்சு எல்லோருக்கிட்டையுமே இது வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணுமே பிடிக்கவே இல்லை, இப்போ தான் முறையாக ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணோடைய ஆட்டிடியூடாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், அதே சமயம் அந்த பொண்ணு ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு என்னோட வாழ்க்கை துணையாக அமைஞ்சானா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ சொல்கிறத வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஹீரோடைய கொலீக்ஸ் எல்லாம் இமேஜின் பண்ணுறாங்க, ஓகே இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்றாங்க, இனிமேல் ஆஃபீஸ்க்கு வர வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்போ நேராக மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ஹீரோனுடைய அண்ணக்கிட்டேயே இந்த மாதிரி ஹீரோனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, குவார்டர் கொடுத்தா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே குவார்டர் வாங்கி கொடுத்துட்றாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் சிங்கிள் தான், கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி தனியாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. சரி கொலீக்ஸ் போயிட்டு பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனும் பொண்ணும் நம்ம ஹீரோயின் கிட்ட வெஜிடபிள் வாங்குற மாதிரி போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய கொலிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயெல்லாம் உடச்சி பார்த்து வாங்குறாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை பண்ணும்போது ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. இப்படி நீங்கள் உடச்சி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா மற்ற கஸ்டமர்ஸ் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு இப்படி சத்தம் போடுது, இப்படி சண்டை போடுது, எப்படா இவனுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க, இந்த பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூடு காட்டுது, உங்கள் அம்மா கிட்டேயே சண்டை போட்டிருக்கு, உன்னையும் எல்லாத்து முன்னாடியே அரைஞ்சிருக்கு, எப்படா இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணோட ஆட்டிடியூடு, கேரக்டர், இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அம்மா கிட்ட என்னுடைய அம்மா அப்படின்னு தெரிஞ்செல்லாம் சண்டை போடல, ஒரு வியாபாரிக்கும் கஸ்டமருக்கும் நடந்த தகராறு, அதனால சண்டை வந்தது, மற்றபடி பர்சனலாக எதுவுமே இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. சரி டைரெக்டாக ஹீரோயின் கிட்டேயே காதல் அப்ரோச் பண்ணிடலான்னு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, சீரியஸாகவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காதல் அப்ரோச் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் திட்டி விட்டுட்டு இனிமேல் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது, அவள் வேறு மார்க்கெட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே அப்படிங்கும்போது அப்போ தான் உங்களுக்கு ஒன்று தோணுது, ஆக்சுவலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நாம ஏன் ஒர்க் ஃப்ரம் மார்க்கெட்டுன்னு மாற்றி இங்கேயே ஒரு ஸ்டாலை பிடிச்சி உட்காரக்கூடாது, இங்கே உட்காந்துட்டு மகாலட்சுமியை இம்ப்ரெஸ் பண்ணலாம்ல அப்படிங்கும்போது, ஏன்டா நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன ஒர்க் பண்ணுறோம், இங்கே வந்து அப்படி இப்படிரா அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, நம்ம ஆஃபீஸில் உட்காந்து ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறோம், இவங்க இங்கே உட்காந்து சேல் பண்ணுறாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டாலை புக் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை பண்ண சொல்லிடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த கந்தவெட்டிக்காரர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக பணத்தை வசூலிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒருத்தர் மீன் கடை போட்டிருக்கிறார் இல்லையா, அவரை மீன் கடை போடக்கூடாது, உடனே நீ காலி பண்ணு அப்படின்ற மாதிரியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு லேடி கிட்ட வந்து நீ வந்து ஒரு இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த கந்தவெட்டிக்காரருடைய தம்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு நீ எப்படி இந்த இடத்துல ஃபிஷ் எல்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, நீ அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தல, பார்த்தியா அவனுங்க மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நீ போய் அவனுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரு, அதன் மூலமாக மகாலட்சுமி இம்ப்ரெஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்ல ஹீரோ ரெடி ஆகுறாரு. ஆனால் ஹீரோ அங்கே போகிறதுக்குள்ளேயே மகாலட்சுமியை களத்தில் இறங்கி பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல நீயும் போ அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு அவனுங்களெல்லாம் அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கந்தவெட்டிக்காரன் என் தம்பி மேலேயே நீ கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறதுக்காக வரான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வீடியோ எடுத்து காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த கந்தவெட்டிக்காரனும் அந்த லேடியும் ரூம்குள்ளே போனாங்க இல்லையா, பின்னாடியே ஹீரோடைய ஃப்ரெண்டும் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த மிரட்டலுக்கு பயந்த கந்தவெட்டிக்காரன் இந்த இடத்துக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆல்மோஸ்ட் பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் இவங்களோட சண்டையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாசமாயிடுச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் ஹீரோ கிட்ட காசு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்காக தானே இவன் பிரச்சனை பண்ணான், இனிமேல் இந்த கந்தவெட்டிக்காரனுடைய தொல்லையெல்லாம் உங்களுக்கு இருக்காது இல்லையா, அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, சரி இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட நஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் பணத்தை கொடுத்துட்றோம் அப்படிங்கும் போது இங்கே இருக்கிறவங்களும் நல்லா யோசனை பண்ணிட்டு சரி ஹீரோ பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹீரோ பக்கம் நின்றுறாங்க. அப்போது நம்ம ஹீரோனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹீரோனுக்கும் நம்ம ஹீரோ மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருதுங்க. ஆனால் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற சூழ்நிலையில் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாரு. ஹீரோ தினமும் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதா ஹீரோடைய அப்பா நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா மிரட்டிட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப கோவமாக கிளம்புறாரு. ஹீரோக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. ஹீரோடைய அப்பாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இளநீ குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோடைய அப்பா அந்த வழியாக வந்திருப்பாரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்த பார்த்துட்டு நீங்கள் என்னடா ஆஃபீஸுக்கு போகாமல் இங்கே வந்து நின்று இளநீ குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க 2 பேரும் பம்ப ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. கொஞ்சம் விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்குது நம்ம ஹீரோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலலாம் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோடைய அப்பா அந்த இடத்துக்கு வந்து மிரட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நான் அவனை எப்பேற்பட்ட இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து வரதட்சணையெல்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இவன் என்னடா மார்க்கெட் பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அம்மா கிட்ட சத்தம் போட ஹீரோடைய அம்மா சொல்கிறாங்க, அன்றைக்கி அந்த பொண்ணு என்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது
இவன் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் என் முன்னாடியே லவ் சொல்லிட்டு வந்தான். நானும் ஒரு அற விட்டேன், அத்தோட எல்லாத்தையும் நிப்பாட்டிப்பான்னு நினச்சேன், ஆனால் இப்படி பண்ணுவான்னு நானும் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ மார்க்கெட்டில் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஹீரோயினோட கடைக்கு ஆப்போசிட்லேயே. அப்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மீட்டிங் வருது, அதனால் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாரு. நம்ம ஹீரோனுடைய அண்ணா குவார்டர் கொடுத்தா சைலண்ட்டாக இருக்க சொல்லுவேன் அப்படிங்கும் போது உடனே ஹீரோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு, எல்லாத்தையும் சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டு இருக்காரு. இது நம்ம ஹீரோனுக்கு பயங்கர இரிட்டேஷனை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அவங்கலாம் கத்தி கத்தி தான் சேல் பண்ண முடியும், ஹீரோ இங்கே மீட்டிங்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சைலண்ட்டாக இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. இதனால் அங்கே இருக்கிறவங்களுடைய வியாபாரமெல்லாம் பாதிக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனுடைய அண்ணனும் ஹீரோ பக்கம் நிற்கிறதுனால ஹீரோனுக்கும் கடுப்பாயிட்டு இருக்குது. அப்புறம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டை சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட்லேயே கடையை போட்டுக்கிட்டு ஹீரோனை சைட் அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஆனால் ஹீரோ அங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்களுடைய வியாபாரமெல்லாம் பாதிக்குது. ஹீரோ வந்து சொல்கிறாரு, ஒரு 4 நாள் நீ என் கூட வெளியே வா, நீ இங்கே இருக்கிறதுனால தான் நான் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஸோ என் கூட ஒரு 4 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உனக்கு பிடிச்சதுன்னா என்னை ஏற்றுக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் ஹீரோனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அப்போவே ஹீரோனுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2 பேர்த்தோடைய சண்டையில் எங்களோட வியாபாரம் தான் கெடுது, அதனால் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனும் சரி ஓகே, இங்கே இருக்கிறவங்களுடைய வியாபாரத்துக்கு கெடுதல் அப்படின்றதுனால நான் 4 நாள் வந்து உனக்கு டைம் கொடுக்குறேன், ஸோ 4 நாள் நீ சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியே வரேன், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த நாள் தான் நம்ம ஹீரோக்கு கிடைச்ச அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 4 நாளில் ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஹீரோயினுக்குள்ளே லவ் ஆகி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. அப்படி ஹீரோனுக்கு பிடிக்கல அப்படின்னா ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. முதல் நாள் 2 பேரும் வெளியே போகிறாங்க. ஹீரோட காரில் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ காரில் வராரு, ஹீரோயின் அவங்களோட வண்டியில் வராங்க. 2 பேரும் நடந்து போகிறாங்க, ஒரு இடத்துல சாப்பிட்றாங்க. அவ்வளோதான், அந்த நாள் முடிஞ்சு போயிருதுங்க. 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போவும் நம்ம ஹீரோயின் வந்து காரில் ஏற மாட்டேன்றாங்க. 2 பேரும் தனித்தனியாக போகிறாங்க. 2 பேர்த்துக்குள்ளே எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இல்லைங்க. ஹீரோ என்ன ட்ரை பண்ணாலும் அது ஹீரோயின் கிட்ட ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. ஹீரோயின் பயங்கரமாக ஆட்டிடியூடு காட்டுறாங்க. 2வது நாளே நம்ம ஹீரோயினை காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. அங்கே வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து உன்னோட பேரண்ட்ஸ் தான் உன்னை வந்து வளர்த்தாங்க, நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் கையில் தான் இருக்குது. எப்படியும் உன்னை ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறாங்க. ஸோ யாருனே தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதுக்கு உன் பின்னாடியே எவ்வளோ நாள் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்ல, என்ன கன்சிடர் பண்ணலாம்ல, நான் உன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ப்ராமிஸ் பண்ணி ஹீரோயின் கிட்ட காதலை வெளிப்படுத்துறாரு. ஹீரோயின் இதை பற்றியெல்லாம் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் மேரேஜ் பெஸ்ட்டா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ரீசெண்டாக வரன் பார்த்துருந்துருக்காங்க. அந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா மெக்கானிக்குங்க. ஸோ அந்த மாப்பிள்ளை வந்து இந்த பொண்ணோட அப்பா கிட்ட நிறையா டிமாண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணால் இந்த பொண்ணை நல்லா வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. ஸோ இந்த கதையை நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இதுக்கு லவ் மேரேஜ் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சஜஷன் கேட்குறாங்க, லவ் மேரேஜ் பெஸ்ட்டா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டான்ட்டு. அதுக்கு ஹீரோனுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் மேரேஜோ இல்லை அரேஞ்ச் மேரேஜோ, பையன் நல்ல பையனாக இருந்துட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 3வது நாள் நம்ம ஹீரோ இன்னைக்காவது எப்படியாவது ஹீரோனை காரில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் 3வது நாளும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நான் வண்டியில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தனியாகவும் ஹீரோயின் தனியாகவும் தான் வராங்க. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்டே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து நீ என் கூட வா, ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஹீரோவை அவங்க வண்டியிலேயே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி இவர் தான் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அவங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, என்னுடைய அப்பா இப்படி படுத்த படுக்கையாக தான் இருக்கிறாரு, என் அண்ணன் குடிகாரன், இதுதான் என்னுடைய குடும்பம், இந்த குடும்பத்தை நான் ஒருத்தியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலையில் இருக்க, உனக்கு இந்த குடும்பம் தேவையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் யோசிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. சரி கிளம்பு அப்படிங்கும்போது, கிளம்பு அப்படின்னா எப்படி கிளம்புவேன், கார் தான் அங்கே நின்றுட்டு இருக்கேன், என்னை கொண்டு போய் விடு அப்படிங்கும்போது, இங்கேருந்து நீ கேப் புக் பண்ணி போய்க்கோ, நாளைக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாருங்க. இப்போ ஹீரோவோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோன் போட்டு வீட்டில் எல்லாருக்கும் உன்னோட லவ் மேட்டர் தெரிஞ்சு போச்சு, ஆக்சுவலாக அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க, அப்பா பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு, பாசிட்டிவாக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கூட அந்த ரைட்டர் கேட்குறாரு, பாடுறா உன்னுடைய அப்பா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தோம், உன்னுடைய அப்பாவே அக்செப்ட் பண்ணிப்பார் போலையே அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் எப்படியாவது அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் அப்பா ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிட்டாரு, ஹீரோனை தான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி காதலுக்கு ஓகே பண்ண வைக்கணும் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்க்கறதுக்காக ஹீரோ போகிறாரு. அப்போ ஹீரோயின் சாரி கட்டிட்டு வருவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து சீரியஸாக சொல்கிறாங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் மற்ற பொண்ணுங்க மாதிரி நான் இருக்க மாட்டேன், கல்யாணம் ஆன உடனே பொண்ணு வந்து மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன், நான் என்னோட அம்மா அப்பா கூடயே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, இது நம்மளோட கல்ச்சர் அப்படின்னு சொல்ல, யாராவது எழுதி வச்சுருக்காங்களா இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த பொண்ணு
பையனோட வீட்டில் தான் போய் வாழணும்னு அப்படின்னு சொல்ல, ஏமா உங்கள் அம்மா உன்னோடைய அப்பாக்காக வந்தார், எங்கள் அம்மா என்னுடைய அப்பாக்காக வந்தார், நீயும் நாளைக்கு எனக்காக வரணும், அதுதானே நியதி. நீ உன்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை, உனக்கு உன்னோட அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீ போ, அங்கே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல, அதையே தான் நான் சொல்கிறேன். எனக்கு உங்கள் அப்பா அம்மாவையும் உன்னையும் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் அங்கே வந்து பார்த்துட்டு வந்துக்கிறேன், மற்றபடி நான் என்னோட அப்பா அம்மா வீட்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டுங்க. நீ ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு ஒரு அக்கா இருந்தாங்களாம். அக்காவோடைய கணவர் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதுனால அக்கா வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாம். அதே மாதிரி என்னோட வாழ்க்கையும் அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ வந்து ஜென்ரலைஸ் பண்ணாத, ஒருத்தவங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லாரோட வாழ்க்கையும் இதே மாதிரி ஆயிரும் அப்படின்லாம் கிடையாது, நீ புரிஞ்சுக்கோ, இதுதான் நம்ம கல்ச்சர், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேர்த்துக்குள்ள ஒரு சமாதான பேச்சு பேசி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வீட்டுக்கு கூப்பிட்டு வராருங்க. ஃபோன்லேயே ஹீரோடைய தங்கச்சி சொல்லியிருந்தாங்களே எல்லாம் பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் ஹீரோடைய அப்பா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. என்னோட பையனை நான் 5-6 லட்ச ரூபாய் செலவு பண்ணி படிக்க வச்சிருக்கேன், நான் ஏன் அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சேன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதை நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோடைய வரதட்சணை மூலமாக தான் எடுக்க முடியும், பட் உன் மூலமாக எனக்கு எதுவுமே கிடைக்காது, நீ ஏன் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. அது ஹீரோனுடைய மனசை டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுது. அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ பின்னாடியே வராரு. இனிமேல் என்னை பார்க்க வராத, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஹீரோனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஹீரோனை அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடுதுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நானாக வந்து 5-6 லட்ச ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைங்கன்னு சொன்னேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் வாழ முடியும், சும்மா நீங்கள் காட்டுற பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஆனாலும் ஹீரோவோடைய அப்பா கேட்காம நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், நீ போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஹீரோட தங்கச்சி ஹீரோ கிட்ட வந்து அப்பா தானே இந்த மாதிரி ஃபோனில் பேசி உன்னை அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னார், அப்போ தான் நீ கூட்டிகிட்டு வருவே அப்படின்னு சொல்லிட்டு சாரிண்ணா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாது. ஹீரோனுடைய அம்மா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடு, ஏன் சாப்பிடாமல் இருக்க, சரி உனக்கு கோவம் வந்து அவங்கள திட்டி விட்டுட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோன் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அது என்னோட ஃபேமிலியாச்சு, நான் எப்படி திட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய மனசுக்குள்ளே காதல் வந்ததுக்கப்புறம் அது அவங்க குடும்பம், அவங்க என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மனநிலை ஹீரோனுக்குள்ளே வந்துருச்சுங்க. ஒரு பக்கம் ஹீரோடைய அப்பா ஹீரோனை அக்செப்ட் பண்ணிக்காம வேற ஒரு பொண்ணை போய் பாருன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் கூட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க. இப்போ ஹீரோ இது எல்லாத்தையும் தான் அந்த நர்சரிக்கு வெளியே நின்று ஃப்ரெண்டு கிட்ட கத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போது அந்த நர்சரியில் இருக்கிற ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசும்போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோனோட ஆட்டிடியூடு, அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, தனியாக முடிவெடுக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்து தான் பிடிச்சி போய் லவ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னாலும் உங்ககிட்ட கேட்டு பண்ணுற மாதிரி பண்ணிடுறீங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, எல்லாரோட வீட்லேயுமே பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆணை வளர்க்குறாங்க. ஆனால் அதே சமயம் அந்த பெண் சொல்கிறத கேட்கணும், அவள் என்ன சொல்ல வரா அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மறந்துடுறாங்க. நீங்களும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு மேல் ஈகோவை தான் காட்டுது. உனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நீ இறங்கி வா, போய் அந்த பொண்ணு கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்படிங்க என்னோட வீட்டை விட்டு நான் வர முடியும் அப்படின்னு சொல்ல, வீட்டை விட்டு இன் பர்சனாக தான் உன்னை வர சொல்கிறோம், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டுலாம் வர சொல்லலை, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மகனாக உங்கள் வீட்டுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழு, அந்த பொண்ணு சொன்னாலே அவங்க வீட்டில் இருப்பேன்னு சொல்லிட்டு நீ போய் அவங்க வீட்டில் இரு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ யோசனை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே சமயம் நான் அந்த பொண்ணை சூஸ் பண்ணதுக்கான காரணமே, ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு வாழ்க்கை துணை ஆக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நாளைக்கே எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட அவள் என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருப்பா, என்னை சப்போர்ட் பண்ணி மேலெல்லாம் தூக்கி விட மாட்டா. இதே இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பா, என்ன மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தையே பத்திரமா பார்த்துப்பா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு ஒவ்வொரு பொண்ணையாக போய் பார்த்துட்டு வர சொன்னீங்க, நான் பார்த்ததில் இந்த மாதிரி கேரக்டர் கொண்ட பொண்ணு எனக்கு கிடைக்கல, எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, நான் இந்த பொண்ணு கூட தான் இருக்க போகிறேன், நான் இந்த வீட்டை விட்டு இப்போ வெளியே போகிறேன், ஆனால் மகனாக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகல, ஒரு மகனாக என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்ட்டு நேராக மார்க்கெட்டுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட மறுபடியும் அப்ரோச் பண்ணுறாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, எல்லாத்தையும் சரி பண்ணலாம், சேர்ந்து வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், டெவலப் ஆகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஹீரோனுக்கு ஹீரோ மேலே காதல்லாம் இருக்குதுங்க. பட் அவங்களோட ஆட்டிடியூடே பார்த்தீங்கன்னா அதை வெளியே காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ இவ்வளோ தூரம் அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஹாப்பி எண்டிங்காக இந்த படமும் முடியுதுங்க. இதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.